ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ. அதாவது பிக் பாஸ் கடைசியாக வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த 5 பேருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறார். முன்னாடி வந்து மிரர், இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிரர். எல்லாமே ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வந்து அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்து நமக்கு நாமே அந்த விஷயத்தை சொல்லி அதுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா செஞ்சிடலாம். எப்பயுமே அது வந்துட்டு ரொம்ப நல்லது. ஒருத்தர் திட்டுறதுக்கு முன்னாடி, ஒருத்தர் புகழ்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு அது ஒர்த்தா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, உண்மையான ஒரு பிரதிபலிப்பு நம்மளுடைய முகம்தான். சரிங்களா? டெஸ்டிங் பர்சன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த டாஸ்க்கை வந்து நம்மளுடைய பிக் பாஸ் அந்த 5 பேருக்கு கொடுக்குறாரு. என்னென்னா அவர் சொல்கிறாருன்னா, பல போராட்டங்களை சந்தித்து 105வது நாள் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக நிற்கிறீங்க. உங்கள்கிட்ட நீங்களே சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், முத்துக்குமரனை தவிர எல்லாருமே அவங்கள தேர்த்திக்கிற விஷயங்களை சொல்கிறாங்க. முத்துக்குமரன் மட்டும்தான் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முத்துக்குமரா உண்மையிலேயே நீ ஏதோ செஞ்சிட்டடா, வாழ்த்துக்கள். அவர் மன நிறைவில் தான் இருக்கார். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரம் டே ஒன்று நீ ஏதோ ஒன்று செஞ்சிட்டடா, வாழ்த்துக்கள் தான் சொல்கிறார். மற்றவங்க எல்லோரும் வந்துட்டு இன்னும் ஓடணும், ஏன்னா நான் இதில் எதுவுமே பண்ணல, பெருசாக பண்ணல அதுன்றது அவங்களுக்கு தெரியுது. இவரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செஞ்சிட அவருக்கு தெரியுது. அதனால தான் முன்னாடி வந்து அப்படியே அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. செம்மையாக இருக்குது. இதுதான் வந்துட்டு நம்பிக்கை. சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு நம்மளுடைய பவித்ரா என்ன சொன்னால், நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது, உனக்கானது உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கானது தேடி வந்துகிட்டே இருக்குமா? சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு யாரும் உன்னோட லைஃப்பில் வரலைனாலும் உன்னை தூக்கி விட்டது நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு அவங்கள மூலமாக தூக்கி விட்டதுக்கு ஆள் இருக்காங்க, வெளியில் அவ்வளோ பேர் இருக்காங்க, மக்களை சொல்கிறேன். ரயான் வந்துட்டு தன்னம்பிக்கையும் சேர்ந்து என்னோட விடாமுயற்சியும் எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வாரத்தில் அப்படியே ஓஹோன்னு வாழ்க்கை வந்த ஒரு ஆள் கண்டிப்பாக ரயானை சொல்லலாம். இப்போலாம் சூப்பரான ஒரு பர்சனாக இருக்காப்புல. லாஸ்ட்டாக விஷால் சூப்பராக என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி தைரியமாக முன்னாடி நான் வந்து பேசுகிறேன்னா அதுக்கு இந்த வீடு தான் காரணம். கண்டிப்பாக இந்த வீடு தான் காரணம். இந்த வீடு தான் வந்துட்டு இப்போ உங்களை வந்து ஃபஸ்ட்டு ரன்னராக வந்துட்டு மாற்றிருக்கு. அது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த ரன்னருக்கு உண்டான தகுதி யாருக்கு வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. பட் இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு செஞ்சுருந்தால் அந்த தகுதியை வந்துட்டு இது பண்ணியிருக்கலாம். இவர் அப்படி என்ன செஞ்சாலும் திரும்பி பார்த்தாருன்னா அவருக்கே அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு தகுதியானவனான்னு இந்த கண்ணாடி முன்னாடி அவர் கேட்கும்போது அவருக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கும். பட் கேட்க மாட்டாப்புல, என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த 5 பேர் கொடுத்த டாஸ்க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் தாங்க வின்னர். எவ்வளோ அழகாக அவருக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் எந்த காதல் கண்டென்ட்டும் கொடுக்கல, மனசறிஞ்சு எந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணல. சரிங்களா? எந்த நேரத்துலையும் ஓப்பி அடிக்கலை. சரிங்களா? அதே மாதிரி இவர் செய்யாத இவர் அழகாக இருக்கார் அப்படின்ற மாதிரி பிஆர் கண்டென்ட்லாம் கொடுக்கல. அவர் எல்லாத்தையுமே வந்துட்டு யார் வந்தாலும் சரி எல்லார்ட்டும் சண்டையும் போட்டிருக்காரு, எல்லாருக்கும் நட்பும் பாராட்டிருக்காரு, அவர் அன்பையும் காட்டியிருக்காரு, அவர் கோபத்தையும் காட்டியிருக்காரு, எல்லாத்தையும் காட்டாப்புல. இதுக்கு மேலே என்ன வேணும்? வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவம். ஸோ யாரெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு காத்துட்ருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி நம்மளோட முத்துக்குமரன் அந்த கோப்பையை வாங்கும்போது எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க? நான்லாம் வந்து செம்ம ஹாப்பி. அதாவது ஒரு சில பேர் வந்து நாங்கள் கிராக்கர்ஸ் வெடிக்க போகிறோம் அப்படிலாம் வந்து கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க. அதனால் கேட்குறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.